வணக்கம் பிரவீன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அமேசிங். ஸோ பயங்கர பாசிட்டிவ். உங்ககிட்ட கேள்வி கேட்குறது போட்டிருந்தோம். ஸோ மக்கள் வந்து பயங்கர ஆதரவு உங்களுக்கு. ஸோ வெளியே வந்த பேருக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? அமைதியான ஃபர்ஸ்ட் என் மக்கள்னு நான் இப்போ சொல்லலாம். எனக்கும் மக்கள் இருக்காங்கன்றதுல எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. 18 வருஷத்தோட ஒரு ஸ்டேஜ் லைஃப் தான். அதுக்கு உண்டான நான் எப்பவுமே யோசிப்பேன், ஒரு பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்காதா, அது நடந்து நம்ம எல்லாருக்கும் தெரிய மாட்டோம்னா அது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். எதிர்பார்க்காத அதான் எப்பவுமே பார்ப்போம் இந்த டிவில அந்த நியூஸ்ல அங்கங்க ஏதாவது யாருக்காச்சும் நடந்தா தமிழ் மக்கள் எப்படி வாய்ஸ் கொடுப்பாங்க, அந்த தமிழ்நாட்டுக்கு அந்த அன்பை வந்து அவங்க தெரிவிக்கிற விதம் ஒன்று இருக்குன்னு. அதுல நானும் அந்த அன்பை தெரிவிக்கிற ஒரு நபரா இருந்து அந்த அன்பு எனக்கு தெரிவிக்கிற இடத்துல நான் இருக்கும்போது ஓவர்வெல்ம்டு நான் சொல்றது நன்றி தான் சொன்ன காரணம் அவங்களுக்கு. ஒவ்வொரு ஜாய், ஒருத்தரும் ஒரு மெசேஜும் நான் அழுதுட்டேன் முடியல, நீங்க ஏன் வந்தீங்க. ஸோ அவங்களோட இப்ப தெரியுது எப்படி இந்த ஊர் இவ்வளவு வருஷம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு எமோஷன்ஸோட கலந்து இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி எப்படி மேல மேல நம்ம போயிட்டே இருக்குன்றதுக்கு எனக்கு கொடுத்த ஆதரவும் அந்த அன்பு தான் ஒரு மிகப்பெரிய ரீசன். பிக் பாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? எல்லாரும் ஒரு நாள் எல்லாரும் பிக் பாஸ் வீட்ல இருக்கணும். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்றது, ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அட்மாஸ்பியர் அமைஞ்சிட்டா அவங்க வாழ்க்கையில அவங்க சிதைஞ்சு போகக்கூடிய ஒரு சிந்தனையே வராது. அவங்க தப்பான ஒரு வழியில போறதுக்கோ இல்ல வாழ்க்கையில நம்மளால இது முடியாதுன்னு நினைக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஒரு சிந்தனையே கொடுக்காத ஒரு வீடு. எப்பவுமே காம்படிட்டிவா, எப்பவுமே அடுத்து என்ன ஒரு நிமிஷத்தோட வேல்யூ அந்த வீடு எனக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துச்சு. ஒரு நபரோட பேசும்போதும் அவங்களோட 20 டிஃப்ரெண்ட் கேரக்டரான மக்கள்கிட்ட நம்ம பேசுவோம். 20 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ல வந்து நம்ம இப்போ கரண்ட் சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாருமே அதுல அடங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் கூட நம்ம பேசும்போது அவங்களோட நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடும் அந்த வீடு. நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கும் சரி எங்க போனாலுமே நம்மள ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த வீட்டுல நான் சீக்கிரம் வந்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வீடு. அந்த வீட்டுல எல்லாமே உண்மையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீடுங்கிறது ஒரு தனி உலகம். அது ஒரு செட்டாவோ ஒரு ப்ரொடக்ஷனோ போட்ட ஒரு கட்டி வச்ச ஒரு கட்டடமோ நான் பார்க்கல. அது ஒரு உலகமா தான் நான் பார்த்தேன். எனக்கு ஒரு உலகமா தான் இயங்குச்சு. யூஆர் ஸ்ட்ராங் பிளேயர் அண்ணா, ப்ளீஸ் கம் பேக் அகைன். வயல் கார்டில் கூப்பிட்டா போவீங்களா? இவ்வளோ அன்பு இவ்வளோ நான் பார்த்துருக்கோம், கண்டிப்பா போகாம இருப்பேனா. ஆனா போனா இந்த முறை சம்பவம். ஏன்னா நான் எனக்குள்ள இருந்த நான் உள்ள போகும்போது நான் சொல்லிட்டு போன விஷயம், ஏன்னா எனக்குள்ள 2 விஷயம் இருக்கு, 2 நபர் இருக்காங்க. அதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு நான் பார்த்து உள்ள போறேன். அந்த நபர் தோத்துட்டாரு. பட் அந்த நபர் எடுத்த அன்பு வந்து ஜெயிச்சிருச்சு. ஹவவர் இந்த முறை உள்ள போனா நடக்கும் சம்பவம் சேதாரம் நான் பொறுப்பில்லை. யார டைட்டில் வினரா வருவான்னு நினைக்கிறீங்க? என்னங்க, வயல் கார்டு நம்ம போறோம்னா நாம தான் டைட்டில் வினரா வரணும். அது இல்லாம ஒரு நபரை நான் சொல்லணும்னா 2 பேர் இருக்காங்க என் மைண்ட்ல. ஒன்னு வந்து அவங்களோட ட்ரிக், அவங்களோட நேக்கு, அவங்களோட கேம் பிளே, யார வேணாலும் நம்ம வழி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது வேணாம் சொல்லுவேன். பட் உழைப்பா உண்மையா வருவாங்கன்னா சொல்லக்கூடாதுதான் 2 பேர் எனக்கு. அதுலயும் ஒண்ணு எப்படி சொல்லுவேன் தெரியலையே, கேள்வி மட்டும் கேளுங்க. யாரு டைட்டில் அது ரியானா வர வாய்ப்பு இருக்கு. அவங்களோட வெயிட்டை நான் பார்த்தேன் வெளியே, அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, உள்ளேயும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது. உண்மையான ஒரு டைட்டில் வின்னர் அந்த இடத்துல ஒருத்தங்க இருக்காங்கன்னா காணா வினோத் மாமா. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க, அவரை எப்படி நடத்துறாங்க, அவர்கிட்ட வந்தாலே எப்படி அவரோட கருத்துக்களை வைக்கும்போது எப்படி சிதறாங்க. இட் இஸ் ஹை சான்சஸ் ஃபார் காணா வினோத். உங்களோட எவிக்ஷனை பார்த்து அழுதுட்டான்னா ஒரு சேட் எமோஜி. அது எப்படி சொல்றது, ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல. நான் என்ன நினைச்சேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் செத்ததான் இப்படி இருக்கும், செத்துட்ட பிறகுதான் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி அந்த மனசு இருக்கும்போது யாருமே கண்டுக்கலையாடா அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு ஃபீலிங் இருந்தது. இவ்வளோ பேர் அழுது நான் ரொம்ப உடஞ்சு போய் வீட்டுக்கு வந்தேன். எனக்கு தைரியம் கொடுத்தது என் ஒய்ஃப், மாமா, தமிழ், நந்தினி தான் எனக்கு தைரியம் கொடுத்தாங்க.
ஒன்றும் இல்லை நீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் இறங்கி பார்த்தா ஐ வாஸ் ஃபுல்லா ஃபிளமெக்ஸ் ஆயிட்டாங்க. இத்தனை பேர் இவ்வளவு பேர் அழுகுறதுனா நான் நினைச்சேன் நான் எனக்குள்ள நான் பண்ணி என்ன நானே ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்தேன், நீ ஒன்றும் பண்ணலையோ. அப்ப நம்ம ஏதோ ஒரு கார்னர்ல ஏதோ ஒரு ஜஸ்டிஸ் பண்ணிருக்கோம். அந்த ஜஸ்டிஸ்க்கான அந்த ஒரு கண்ணீருமே வந்து எனக்கு என்ன சொல்றது, அது ஒரு கண்ணீருக்குமே நான் ஒரு ஒர்க் நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஏதோ ஒரு இடத்துல அவங்க எது வச்சு நம்பிக்கை நான் காப்பாற்றுவேன். குரூப்பிசம் இருக்கா இல்லையா? அப்படி இருந்தா அந்த குரூப் யார்? பயங்கரமா இருக்கு குரூப்பிசம். அந்த சூப்பர் டெலக்ஸ் ரூம்ல யாரெல்லாம் தங்குறாங்களோ அவங்க ஒரு குரூப். அந்த குரூப்ல இருந்து தனித்தனியா அந்த 7 பேருமே ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அந்த 7 பேருமே வந்து தனியா ஒரு குரூப் நடத்துவாங்க. கானா வினோத்துக்கு ஒரு குரூப் இருக்கு, சபரி தனியா ஒரு குரூப் பிக்டான ஒரு குரூப் நடத்துவாரு, கனியக்கா வந்து தேர்ந்தெடுத்த ஒரு குரூப் நடத்துவாங்க, எஃப்ஜே வந்து வெளியே ஒரு குரூப் உள்ள ஒரு குரூப். இங்க ஒரு குரூப்பிசம் எப்படின்னு சொன்னா எல்லாருமே தனித்தனியா வேற வேற குரூப்ல செட் ஆகுற வரைக்கும், டியூன் ஆகுற வரைக்கும் வேற வேற குரூப்ல அப்படியே குறைஞ்சு ஒருத்தர் ஆனா ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. யாரும் நிலையான ஒரு குரூப்ல இல்ல. ஆனா எல்லாருமே மேக்சிமம் தனியா ஆட பயப்படுறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தனியா தைரியமா நின்று விளையாடுறதுன்னா நம்ம வாட்டர்மெலன் தான். ஏன்னா வாட்டர்மெலனுக்கு எதுவுமே கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைனாலுமே அந்த ஒரு விஷயத்துல கான்பிடன்ஸ் விஷயத்துல வந்து பார்வை கூட எடுத்துக்குவார். எனக்கு யாரு இல்லைன்னா நான் இருக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தனியா இருப்பாரு. ஸோ குரூப்பிசம் இல்லாம அங்க யாருமே இல்லை. எல்லாருமே ஒரு குரூப்ல கண்டிப்பா இருக்காங்க. அந்த குரூப்போட மினிமம் ஸ்ட்ரென்த் 2, சுபிக்ஷா அண்ட் வியானா. அங்கிருந்து ஆரம்பிக்கும். அவங்க வேற மாதிரி, அவங்க 2 பேர் குரூப் அடிச்சுக்க முடியாது. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்னு 2 பேர். நான் எங்கன்னு முறைச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த கேமரா திரும்பி பார்த்தேன், ஐயோ இவன் பாக்குறானே அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ குரூப்பிசம் வச்சுதான் அங்க லைட்டா மூவ் ஆயிட்டு இருக்கு எல்லாமே. அது இல்லாம அவங்களால அங்க இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுல என்னால இருக்க முடியாது. இட் இஸ் நாட் மை திங். என்னால ஒரு குரூப்புக்குள்ள போனாலே அவங்களோட சிந்தனைக்குள்ள நம்மளை மாத்திருவாங்க, அவங்களோட சிந்தனைக்கு நம்மளை டியூன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இட் இஸ் நாட் மை திங். யூஆர் மல்டி டேலண்டட் பர்சன். எப்போதுமே உங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க. ஒன் டிசர்விங் கண்டஸ்டன்ட், ப்ளீஸ் வயல் கார்டுக்கு வாங்க, என்ட்ரி கொடுங்க. போவோம், வயல் கார்டுக்கு போவோம். தேங்க்யூ. மல்டி டேலண்டட் அப்படிங்கிறது நான் அது எங்கெல்லாம் என்னால் முடியும் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் இன்னும் நிறைய லோடு இருந்துச்சு என்கிட்ட. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டணும்னு இருந்தேன். பட் அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஸோ நிறைய மிஸ் யூ பிரவீன், குட் பிளேயர், ஸ்ட்ராங் பிளேயர், பீப்புள்ஸ் வின்னர், ரொம்ப நிறைய வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எங்கேயோ போல இங்கே தான் இருக்கேன். கண்டிப்பாக மறுபடியும் வயல் கார்டில் உள்ள போனால் பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அப்படி அது அவங்க கையில் இருக்கு. பட் அந்த அன்பு வந்து இது அன்பு கூடவே அப்படியே இருந்துடலாங்க. இதுக்கு மேலே ஒர்க் பண்ணலாமே, இதுக்கு மேலே நல்லா ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து நம்மளோட டேலண்ட்டை இன்னும் நிறைய நம்ம காட்டலாமே. பட் நீங்க கொடுத்த அந்த ஆதரவு, நீங்க கொடுத்த அந்த அன்பு தான். ஐ லவ் யூ ஆல். ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. நான் இருக்கேன், இப்போ ஜனங்க இருக்காங்க. என்னோட கொஞ்சமாச்சும் என்னை பார்த்து பிரவீனை புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்கன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். வீட்டுக்குள்ள யாரு ஃபேக்கா இருக்காங்க? கொஞ்சம் அவனோட ஃபேக்னஸ் நிறைய பேர் பொறுத்துக்க முடியாது. அப்பப்போ வந்து போகும். நிறைய ஃபேக்கா இருக்கிறது கண்டிப்பா வியானா சொல்லுவேன். வியானா ரொம்ப ஃபேக்கா இருக்காங்க. சபரி ரொம்ப ஃபேக்கா இருக்காப்புல. அவராவே இல்ல, சபரி இல்ல. அல்டிமேட் ஃபேக்கு ஒரு சில விஷயத்துல கமல்தீனை சொல்லுவேன், பிரசன்ட் ஃபேக் சொல்லுவேன். சாண்ட்ரா கூட ஓகே தான், திவ்யா கணேஷ் ஓகே தான். விக்ரம் ஒரு அப்படியே ஒரு ஃபேக்கை தாண்டி, ஒரு உண்மையை தாண்டி, ஃபேக்கை தாண்டி, உண்மையை தாண்டி அவராலேயே என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு ஜோன்ல வந்து ஒரு கம்ப்ரஸ் ஆயிருக்காரு. பட் நான் சொன்ன நேம்ஸ் எல்லாம் 100% ஃபேக். First of all, wish you all the best, my dear friend. A question from your real wife. Have you missed your CM set? As I know personally, you are such a jovial type, but I felt you are not too sometimes. In BB set, so what's the difference you found between a serial set and a BB set, and what you have learned? சீரியல் செட்ல நீங்க எல்லாம் இருப்பீங்க, என்ன சொன்னாலும் கேட்பீங்க. அங்க போய் கேட்க மாட்டாங்க. நம்ம ஆரம்பிச்சாலே டக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் போடுவாங்க. நம்ம ஆரம்பிச்சாலே அந்த வார்த்தைக்கு எதிர்த்தா பேசுவாங்க. அவங்க பேசுறாங்கன்றதுனால நான் அவங்கள்ட்ட காம்படிஷனுக்கு போக மாட்டேன். என்னோட கருத்து எதுவாக இருந்தாலும் அது கன்வே ஆயிருக்கும். இன்னொருத்தர் ஓவர் ஷேடோ பண்ணி, இன்னொருத்தர் ஓவர் ஷேட் பண்ணி நான் ஒரு விஷயம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஈடா நான் பெர்ஃபார்ம் பண்ண நான் போகவே இல்லை. என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எதுவாக இருந்தாலும் அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுன்றது ரொம்ப உண்மையா இருந்தேன் நான். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் செட்ல இருக்கும்போது இட் இஸ் பிரவீன் இஸ் பிளேயிங் ஒரு கேரக்டர் தானே. சின்ன மருமகளை நான் ஆறுமுகமா இருந்தேன். அது ஆறுமுகம் கலந்த ஒரு பிரவீன் அங்க இருக்கும். இங்க வந்து அது உண்மையான பிரவீன் தான் இருக்கும். அண்ட் இந்த வாய்ப்பை வந்து இந்த மாதிரியான ஒரு கிளாஸ்ட்ரோபிக்கான ஒரு இடத்துல நான் இது வரைக்கும் இருந்த பிரவீன் வேண்டாம், நமக்கு இந்த ஃபோக்கஸ்டான ஒரு பிரவீனா இருக்கும்ன்றதால ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு பிரவீனா நான் இருந்தேன். அஃப்கோர்ஸ் இன்னும் ஃபன் பண்ணிருக்கலாம். பட் அந்த ஃபன் பண்றதே வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. நான் அவங்களுக்கும் என்ன சொல்றது, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணுன்ற இடத்துல தான் நான் என்ன எழுதணும்னு தோணுது. பட் யா,
ரியல் வைஃப். நன்றி. உங்க அடுத்த பிளான் என்ன? அடுத்த பிளான் ஃபர்ஸ்ட் ஐசுகாலத்தில் திருச்செந்தூர் கோயில் ஒரு தாலி கட்டணும். அப்பா அம்மா முன்னாடி ஒரு தாலி கட்டணும். அது நடந்துடும். அடுத்த மேஜர் பிளான் சொன்னா என்னால் எங்கெல்லாம் போய் வேலை கேட்க முடியுமோ அங்கெல்லாம் நான் வேலை கேட்கணும்னு இருக்கேன். என்னோட இப்போ எனக்கு 7 மொழி தெரியும். அதில் எத்தனை மொழியில என்னால் நடிக்க முடியுமோ அத்தனை மொழியில நான் நடிக்கணும். நான் பாட்டு எழுதுவேன், நிறைய பாட்டு எழுதணும்னு இருக்கேன். அப்படி நிறைய சாங்ஸ் எழுதி வச்சிருக்கேன். என்னோட ஒரு ஸ்டைல் ஆஃப் சிங்கிங்ல நிறைய சாங்ஸ் எழுதி வச்சிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ எவ்வளோ பேர் வந்து பிக் பாஸ்குள்ளே போகணும், நான் தான் சினிமாக்குள்ளே வரணும், திரைக்குள்ளே வரணும்னு இருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆர்டிஸ்ட் நடிக்கணும்னு இருக்கவங்க எல்லாரையும் உண்மையான ஃபேக்டர்ஸில் அவங்க டியூன் பண்ணிட்டு இருக்கேன். பட் அடுத்து என்னோட மிகப்பெரிய பிளான், நான் நிறைய நடிக்கணும். அது இங்கே இருக்கிறவங்கள நிறைய உதவி இயக்குநர்கள் இருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க. எனக்கு அடுத்து வந்து இங்கே நடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன இத்தனை வருஷமா 18 வருஷமா நான் கனவு. குழந்தையிலேருந்தே நான் வந்து அந்த 4-5 வயசு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வந்து நடிக்க ஆரம்பித்தேன். ஆர்ட் வேஷம் போட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல மக்களும் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மேடையை வந்து ஒரு நடிகனா நான் ப்ரூவ் பண்ணேன்னு சொல்றதை விட ஒரு ஆதரவை பெற்றுட்டேன். அதுக்காக அதிலே இன்னும் நீடிச்சு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு தனியா ஒருத்தருக்காக நான் அபிஷேகம் பண்ண முடியாது, தனியா ஒருத்தருக்காக நான் வந்து ஒரு ஸ்வீட் கொடுக்க முடியாது, ஒரு சாக்லேட் கொடுக்க முடியாது. பட் நல்லா அது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் நான் நினைக்கிறேன். ஹேவ் டு உங்க எல்லாரோட ஃபீட்டுக்கு தான் நன்றி. இதை விட நான் எதுவும் சொல்ல முடியாது. என்கிட்ட சொல்றதுக்கு வேற வார்த்தைகள் இல்லை. உங்க வாழ்த்துக்களுக்கும் உங்களோட ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ ஆல். ஒரு அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, தம்பி, அண்ணன் எல்லாருக்குமே நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்கல்ல, ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேல ஒரு அன்பு வைக்கிறீங்கல்ல, அந்த அன்பு என்னைக்குமே என் கூட இருக்கும். என் குடும்பமும் சரி, என்னோட கலையும் சரி, என்னைக்குமே உங்களுக்கு வழங்கிட்டே இருப்பேன். அதுதான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.